ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 16-10-2023 முதல் 22-10-2023 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் இருக்குன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி காலபுருஷ தத்துவத்தின் வழியாக இந்த வாரத்தினுடைய கிரகச்சாரம் என்னன்னு பார்ப்போம். அதற்கு பிறகு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பார்ப்போம். இந்த வாரத்தில் உண்டான ஏற்றமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் மேஷ ராசியில குரு பகவான், சிம்மத்தில் சுக்கிர பகவான், கன்னியில சூரியனும் கேதுவும் இருக்க 16ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி அன்னைக்கு துலா மாசம் பிறகு சூரிய பகவான் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு போயிடுறார். துலாத்தில் செவ்வாயும் புதனும், சூரிய பகவான் 18ஆம் தேதியிலேருந்து இருக்கார். மகரத்தில் வக்கரகதி பெற்ற சனி பகவானும், 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு பகவானும் இருக்கிறது இந்த வாரம். சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிறவர் இந்த வாரம் பார்த்தாலேயானால் சந்திர பகவான் துலா ராசியில் சுவாதி நட்சத்திரத்திலிருந்து மகர ராசியில் திருவோண நட்சத்திரம் வரலும் போகிறோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா பெரிய ஏற்றங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்னென்னன்றதை பார்ப்போம். இந்த வாரமே பெரிய விசேஷம்தான். ஏன்னா நவராத்திரி திருவிழா பெருவிழா நடக்கிறது. சந்திராஷ்டம காலங்கள் அப்படின்றது யார் யாருக்குன்னு பார்ப்போம். சந்திராஷ்டமம் மீனம், மேஷம், ரிஷபம் மற்றும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. புதிதான முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்ன்றதை சொல்கிறோம். அந்தந்த நாட்கள் என்ன நிற்கின்றது அந்தந்த ராசியில் சொல்கிறோம். இதை தவிர இந்த வாரத்தில் 18ஆம் தேதி சூரிய பகவான் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு போகிறார். அதாவது சௌரமானத்தின் வழியாக சூரியன் மாறுவதை நம்ம கொண்டாடுறோம். இது 18ஆம் தேதி. துலா ஸ்நானம்ன்றது ரொம்பவும் முக்கியம். துலா மாதத்தில் எல்லா விதமான நீர்நிலைகள்லையும் கங்கையும் காவிரியும் இருக்கிறதாக ஐதீகம். அதனால் எந்த தண்ணியில் குளித்தாலும் அங்கே கங்கை இருக்கா அப்படின்றது ஒரு பெரிய ஐதீகம். அதனால் எல்லாருமே என்ன சொல்கிறது, சுபப்பட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய ஏற்றம். இதை தவிர துலா மாதத்தில் பார்த்தோம்னா சூரிய பகவான் நீச்சப்பட்டு போகிறார். இருந்தாலும் இந்த வாட்டி குரு பகவானோட பார்க்கப்பட்டும் சுக்கிர பகவானோட அவருடைய வீட்டில் பரிவர்த்தனையாகவும் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரத்தில் 18ஆம் தேதி சதுர்த்தி வருது. அதனால் விநாயகருக்கு போய் உங்களால் முடிஞ்ச ஒரு 9 தரம் பிரதட்சணம் பண்ணிட்டு தோப்பு வர்ணம் போட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. 22ஆம் தேதி ஸ்ரவண விரதம், அதாவது திருவோண நட்சத்திரம் வர்றதுனால ஸ்ரவண விரதம் 22ஆம் தேதி வருது. பெருமாளுக்கு பெரிய உகந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்ரவண விரதம் இருக்கிறதன் மூலியமாக குழந்தை பேர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக குழந்தை பேருக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றத சொல்கிறோம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் 20ஆம் தேதி சஷ்டி விரதம் வருது. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாள். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக பார்க்கலாம். மீனம் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரம் பார்த்தேன்னா 16-10-2023 22-10-2023 வரலும் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துலேருந்து பார்க்குறார். அதாவது தனகாரகன், தனஸ்தான அதிபதி தனகாரகனை பார்க்கறது பெரிய ஏற்றம். பணவரவில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு என்ன சொல்கிறது, பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். மறைந்த இடத்திலிருந்து பணவரவு அபரிமிதமாக இருக்கும். ரியல் எஸ்டேட்லேருந்து விற்க வேண்டிய ஏதாவது உங்களுக்கு வீடு மனை ஏதாவது விற்க வேண்டி இருந்ததுன்னா நல்ல விலை போகக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மூலியமாக கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் பேக் ஆஃபீஸ் ஜாப் பண்ணுறவாளுக்கு, அதாவது மெயின்டைன் பண்ணுறவா, அதை தவிர சின்னத்திரை பெரிய திரையில் இந்த டெக்னிக்கல் சைட்ஸில் பார்க்குறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மீன ராசியில் பார்த்தாலேயானால் இந்த வாரம் சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். நீச்சப்பட்டிருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் 6-8 பரிவர்த்தனை யோகமாக அடையிறதுனால நீங்கள் நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய காலகட்டம் வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் வேலையில் ஒரு பெரிய ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ப்ரமோஷன் கண்டிப்பாக வேலையை விட்டு வெளியே ஊருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனே 2 இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்குறார், 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது. இந்த இதில் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு 8ஆம் இடத்துல சூரிய பகவான் மறைந்திருக்கிறதுனால பின்புலமாக செயல்படும் போது அவர்கள் வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நேர்முகமாக ஏறாமல் பின்புலமாக செயல்படுறது அவர்களுக்கு மிகவும் நல்லதை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வாரத்தில் பார்த்தீங்களேனால்
சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 17ஆம் தேதி மத்தியானம் வரலும் சந்திராஷ்டம காலம் இருக்குது. அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு பசும்பால் அரை டம்ளர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போவோம். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். 9ஆம் இடத்தில் வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய லக்கு ஃபேவர் பண்ணும். அதிர்ஷ்டம் நிச்சயமாக இருக்கும். முன்னோர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு சேரும். திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் வெளிநாடு போகிறதுக்கு பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் படிப்புக்குன்னு போகலாம். இந்த வாரத்தில் பார்த்தலைன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். 10ஆம் இடத்தில் வரக்கூடிய சந்திர பகவான் பார்த்தலையானால், அதாவது 19ஆம் தேதி ராத்திரி 8:30 மணியிலிருந்து 22ஆம் தேதி அதிகாலை ஒரு 12:30 மணி வரலும் 10ஆம் இடத்துல இருக்க. இந்த காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். புதிய தொழில் நட்பு கிடைக்கும். அதன் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் தொழில் மூலியமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 22ஆம் தேதி கார்த்தாலிருந்து 22ஆம் தேதி கார்த்தால ஒரு 12:30 மணியிலேருந்து 11ஆம் இடத்துல இருக்கார். புனர்ப்பு யோகம் அமையிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு புனர்ப்பு யோகம் அமையிறதுனால உங்களுடைய மனம் போகக்கூடிய வேகத்தை விட உடல் அந்த அளவுக்கு வேகம் போக முடியாத அளவு இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். எல்லா இடத்திலிருந்தும் பணம் வரும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சர்ச்சைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு தொழிலில் புதிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா தனகாரகனும் அங்கே பார்த்துடுறார். அதனால் பண வரவு அபரிமிதமாக இருக்கும். நல்ல ஒரு ஏற்றமான காலம். அதுவும் பேங்கிங் செக்டார், இன்சூரன்ஸ் செக்டார்லாம் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மதுராந்தகம் ஏரிகாத்தராமர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக இந்த வாரத்தில் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.